இப்போல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் இல்லை ஜூஸ் ஏதாவது சாப்பிடணும் போல தான் இருக்குது. சம்மர் சீசனில் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறது இந்த தர்பூசணி பழம் மட்டும்தான். எப்போவும் தர்பூசணியில் ஜூஸ் தானே குடிக்கிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணலாம்னு நேற்று ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதால ஒரு பாதி பழத்தை மட்டும்தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். வாட்டர்மெலன், ஃப்ரெஷ் க்ரீம், கண்டென்ஸ்டு மில்க். மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலன் கூட ஒரு 3/4 பாக்ஸ் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், அது கூட 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதால இன்றைக்கி தர்பூசணி பழத்திலே ஊற்றி ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருந்த ஜூஸை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது ஐஸ்கிரீம் நல்லாவே செட்டாக இருந்தது. இதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற கப் ஐஸில் இருக்க க்ரீமி டெக்ஸ்டரில் இல்லை, நம்ம நார்மலாக சாப்பிட்ற குச்சி ஐஸ் மாதிரி இருந்தது. ஆனால் ஓவரால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சம்மருக்கு நீங்களும் இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.